அப்படி காட்பாடி வச்சுப்பா, காட்பாடி. ஆமாப்பா, தப்பு உண்மையில வருது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன் வழக்காடி. வழக்காடி பார்த்ததில் அவனுக்கு தப்பான நியூஸ் தகவல் அதிகமாக போகுதேப்பா. அவனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே ஒருத்தர். ஒரு 2 குடும்பம் இருக்குது, தவறான ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருக்கான். உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி, குடும்பத்தில் என்ன சண்டை வருது? இப்போ என்ன ப்ராப்ளம் வருது? அப்புறம் சந்தேகம் வருதா இல்லையா? இப்போ அதுக்கு தான் சொன்னேன், சந்தேகம் வர்றதுக்கு தான் சொன்னேன். தப்பான ஒரு தகவல் வந்து அவனுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வந்தும் இங்கே நிம்மதி இல்லாமல் நீ வந்து அங்கே விட்டுட்டு நீ வாக்கில் போயிடுற, இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அங்கே தகவல் போகுதேப்பா. போனதுனால தான் இப்போ எச்சா இருக்கிறத வச்சு எச்சா பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால் இப்போ அவனை திருத்தி கொடுத்தா போதுமா? நான் அதெல்லாம் கேட்கல. திருத்தி கொடுத்தா போதுமா, இல்லை வாழலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கேன். அப்படி தானே? போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா, அப்படி சொல்கிறியா? சரி, இந்த அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இரு. அமாவாசை கூட நான் வழக்காடி பார்க்குறேன், சரியா? அமாவாசைக்கு நீ என்னை வந்து பாரு. அமாவாசைக்கே நான் நிரந்தரமான ஒரு தீர்வு சரியாக வரும். அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடிக்கிறத நிப்பாட்டி அவனை சரி பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை சரி வராது அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துட்றேன். அமாவாசைக்கு உனக்கு நிரந்தர தீர்வு. அது வரைக்கும் நீ வாயே பேசாத. நான் சொல்கிறது முழுசாக கேட்கணும். இப்போ நீ அவனை எங்கே கூப்பிட்டாலும் சரி, இல்லை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலும் சரி, இப்போதைக்கு கூப்பிட்டா நீ என்ன சொல்லணும்? நான் சேர்ந்து வாழ்கிறேன், அவன் குடிக்கிறத மட்டும் நிப்பாட்டுனா சரி, இதை மட்டும்தான் நீ சொல்லணும். ஏன்னா தப்பான ஒரு பேர் உண்மையில கதை கட்டி வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு வேணாம், அவன் குடிக்கிறான், அவனோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும். அதனால் அமாவாசை வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும், சரியா? நான் கொடுக்குற கனியை வச்சுக்க. எனக்கு கருப்பசாமி எந்த தீர்ப்பு சொன்னாலும் சரி, என் வாழ்க்கைக்கு நல்லதாக எனக்கு தீர்ப்பு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி இதை பாங்கா வச்சுக்க. அது வரைக்கும் எந்த வித பிரச்சனை இல்லாமல் சண்டையும் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். எப்படி எப்படி இப்போதைக்கு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து வெயிட் பண்ணு. அப்படி இல்லை, சூழ்நிலை போகிற மாதிரி இருந்தாலும் போயிட்டு வா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு நான் காப்பாற்றிடுவேன். அமாவாசைக்கு மேலே தான் ஒரு முடிவே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? எது சொன்னாலும் சரி, இதை மட்டும்தான் நீ சொல்கிற. அப்படி இல்லைன்னா நீ தப்பான ஒரு கதை கட்டி கெட்ட பேர் உருவாக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை திரும்பி பார்க்குற மாதிரி கெட்ட பேர் வந்துடும். அமாவாசை வரைக்கும் வாய் பேசக்கூடாது. எது சொன்னாலும் சேர்ந்து வாழ்றையா, வாழ்ந்துடுறேன், அவன் குடிக்காமல் இருக்கணும், நல்ல முறையாக நான் இருந்துக்கிறேன், இதை மட்டும்தான் நீ சொல்லணும். அமாவாசை அன்னைக்கு நான் உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன். ஆகும் அப்படின்னா சேர்த்து வச்சுறேன், ஆகாதனால பிரச்சனை இல்லாமல் வெளியில் வர மாதிரி பண்ணி கொடுக்குறேன். உன்னோட கேள்வி அதுதானே? நான் அப்படி அமைச்சு கொடுத்துறேன். யார் அப்படின்னு சொன்னது? அவன் சொல்லிட்டு போற, நீ இங்கே வா, நான் உனக்கு நிரந்தர தீர்வு நான் பண்ணி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னோட எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அது பண்ணி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் நசியனூர் வச்சுப்பா. நசியனூர் யாருப்பா? நசியனூர். சரிப்பா, அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் மகனுக்கு ஒரு நல்ல பர்மனெண்ட் வேலை வேணும். இப்போ டெம்பரவரியா வேலை இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு பர்மனெண்ட் பண்ணி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? அதனால் தை மாதத்துக்குள்ளே உனக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு நான் உருவாக்கி தரேன்பா. இது மகனுக்குப்பா. அதனால் உனக்கு உடம்பு தொந்தரவு, கை கால் வலிக்குது, அதனால கண்ணில் ஒரு பிரச்சனை, அதை எல்லாம் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இந்தா, இது வந்து உனக்கு, நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உன்னோட பேத்திக்கு மட்டும் அமாவாசைக்கு உத்தரவு, எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் சேர்த்திடணும், உன்னோட ஆசை. அதே போல் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். அமாவாசைக்கு உத்தரவு சொல்கிறேன், கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி, உனக்கு வந்து உடல்நல சரி பண்ணணும், அதனால் கிட்னியில் கல் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னா. இப்போ உனக்கு எப்படி இருக்குது? கிட்டவா? நல்லா இருக்கு. அதான் நான் சொன்னேன், முதல் ஆப்ரேஷனுக்கு நீ போக வேணாம். இப்போ உன் பிள்ளைய வந்து திருத்தணும், கணவரையும் திருத்தணும், சண்டை இல்லாமல் வாழணும், அதெல்லாம் அப்புறம். உனக்கு உடல்நிலை எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு காலில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி, அதனால் உன் மகளுக்கும் எந்த வித பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை? அதே போல் நான் கருப்பசாமி எந்த பிரச்சனையும் இல்லாமல்
சொன்னபடி கேட்க வச்சு 4 காசு நமக்கு வருமானத்தையும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதும்ல. எப்படி அதை அமைச்சு தந்துடுறேன். ஒவ்வொன்றா சரி பண்ணிடுறேன். உடல்நிலை பண்ணணும். அதே மாதிரி அடுத்து இடத்த பண்ணி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. இந்த இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி தரப்போ. கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. எனக்கு நல்லபடியாக வாரிசு உருவாகணும். சரிப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை பார்த்ததுல எனக்கு மருத்துவ செலவு வருமா, இல்லை மருத்துவம் இல்லாமல் கருப்பசாமியை சரி பண்ணிடுவியா அப்படின்னு ஒரு 2 குழப்பத்தோடவே போயிட்டு இருக்குது. சரின்னு கேட்க முடியல, சரின்னு கேட்காமையும் இருக்க முடியல. அப்படித்தானே? இந்த அமாவாசை வரைக்கும் அந்த குழப்பம் இருக்க முடியாமண்ணே. அதுக்கு மேலே அந்த குழப்பத்தை முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி சொன்ன வாக்கு என்னைக்கும் தவற மாட்டேன். கூடயே வரம்போ. அப்படி அதை வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கூடயே வரம்போ. அப்படியே சொல்லிடுறேன். நீ என்ன சொல்கிறியோ அதை நான் சொல்லிடுறேன். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டணுமா? அடிக்கிற பழக்கம் இருக்குதாப்பா? இல்லை. அதனால சரக்கு எனக்கு வாங்கிட்டு வரணுமே. எப்போ வாங்கிட்டு வருவேன்? சரி, இப்போ வாழ்க்கை வேணுமா வேணாமா? சரி, நான் வேண்டான்னு சொன்னா மறுபடியும் போயிட்டீன்னு என்ன பண்றது? போக மாட்டேன். அதனால இப்போ அது வேண்டாமே. நம்ம போய் ஒரு பக்கம் அடிமையத்தான் இருக்கணுங்க. அப்படித்தானே? அதனால இப்போ அது ஆகாது அப்படின்றேன். என்ன பண்ணலாம்ப்பா நீ சொல்லு. இல்லை கடைசி வரைக்கும் ஒரு வாழ்க்கைக்கு வேணுமா? சரி, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் நீ அங்கே போக வேணாம். இப்போ அங்கே போகிறது இல்லை. வியாழக்கிழமை வரைக்கும் அங்கே போக வேணாம். நான் சொல்கிறத முடிஞ்சு முழுசாக கேளு. அவள் ஃபார்மாலிட்டிஸுக்கு எல்லா வேலையும் பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்கு. சரியா? அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். சரியா? நீ உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருப்பான். உன்னை விட்டு தாண்டி போயிட்டு அங்கே போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு மட்டும்தான் அப்பப்போ வந்து போகும். அப்போ அங்கே போய் நம்ம சொல்கிறது கூட ஒரு அடிமையாக இருக்கிறோம். அதுக்கு உண்டான வேலை எல்லா வேலையும் நடக்கும். அதனால் நீ என்ன பண்ணுற, வியாழக்கிழமை வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி மறுபரிசீலனை பண்ணி சரியாக வருமா வராதான்னு ஒரு முடிவு பண்ணி நான் சொல்கிற முடிவில் தீர்க்கமாக முடிவு எடுத்துடணும். இப்போ பார்த்ததில் சரி வரல இருந்தாலும் எடுத்து அங்கே கௌதம்னு கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணிட்டா அது கடைசியில் தவறாக போயிடக்கூடாது. அதனால் கருப்பசாமி வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டில் இப்படி வாங்கிட்டு எனக்கு சுருட்டு வாங்கிட்டு வா. நிரந்தரமான ஒரு தீர்வு நான் கருப்பசாமி வியாழக்கிழமைக்கு முடிச்சு விட்டுறேன். அதுக்கு தானே வியாழக்கிழமை அதுக்குள்ளே மறுபரிசீலனை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஆவாதுன்னு வரும்போது உனக்கு என்னென்ன கொடுத்தோமோ அத்தனையும் வாங்குற மாதிரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். சரியா? ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆகுமான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவோம். கூடயே வரும்போது அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். யாரையுமே ஒரு ஐடியா கேட்கக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும். சரியா? நான் கருப்பசாமி கூட இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். நான் சொன்ன முடிவில் எடு. உனக்கு லைஃப்பில் நான் உன்னை ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் கன்சல்டிங் சம்பந்தப்பட்ட தொழில். யாருப்பா கன்சல்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்? கூறி 1 மென்ன இருந்ததுக்கு கை எப்படிப்பா இருக்கு? கிட்ட வாப்பா. அதே மாதிரி முழுசு சரி பண்ண போதும்ல. இதை மட்டும் கொஞ்சம் குடி. நம்மளோட பேச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட மாட்டேங்குது. பணம் கேட்ட பக்கமாக இருக்கட்டும், தொழில் பண்ணுற பக்கமாக இருக்கட்டும், அது எல்லாம் இப்போ இன்னையிலேருந்து நம்மளோட பேச்சு எடுபட்டுரும். கொடுத்த பக்கம் பணமும் வந்துடும். பிஸ்னஸ்லேயும் உனக்கு கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு குழப்பம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பசாமி நாளையிலேருந்து கூட இருந்து உனக்கு வேணுங்கிறது அத்தனையும் பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதனால நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. ஒன்று ஆஃபீஸில் வச்சுக்க, ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கைவலி உனக்கு முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். வா, வாங்கிட்டு வரக்குள்ள கை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிடுவோம். நிரந்தரமாக தொழில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் வர வேண்டிய இடத்துல பணத்தையும் வசூல் பண்ணி வேலையும் அமைச்சு நிம்மதியாக கருப்பை உருவாக்கினா போதும்ல. நான் அமைச்சு கொடுக்குறேன் பாப்பா. கண்டிப்பாக அதுதான் சொல்லிட்டேன். நம்ம செய்கிற தொழில் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன்ட்டேன். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை வா. வியாழக்கிழமைக்கு வா. வியாழக்கிழமையும் உனக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வேணாம், வியாழக்கிழமையும் என்னை பாரு.
சரியா? உன்னோட பேச்சு எடுபட மாட்டேங்குதுன்னு இப்போ கனி கொடுத்துருக்கேன். நாளைக்கு போய் பேசுனா அந்த பேச்சு எடுபடணும். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி எந்த ஊரு? ஜல்லி வெட்டி வச்சுப்பா. ஆமாப்பா. அப்படியா கருப்பசாமி? ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். மகனுக்கு ஒரு நல்ல வேலை இல்லாமனே, ஒரு நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை கிடச்சிடணும். அதனால் நான் கருப்பசாமி ஆடி அம்மாவாசைக்கு என் பாரத்தில் விளையாடுற மாதிரி ஒரு 3 மாலை, ஒரு 3 புல் வாங்கிட்டு வா. அடுத்த 90 நாளில் உனக்கு கட்டாய வேலை கிடச்சிடும் அப்படின்னு உனக்கு அங்கே ஒரு லெட்டர் வர்ற மாதிரி கருப்பை அமைச்சா போதுமா? போய் காலில் எடுத்தோம். உனக்கு வேலை வாங்கினதுக்கப்புறம் நான் கேட்டதை எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். அதே போல் நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். மகன் இப்போ எங்கே இருக்கான்? இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. இதை கொண்டுட்டு போய் பாங்காய் யாரு கைப்படாமல் மகன் கையும் படக்கூடாது, தனியாக வச்சுக்க. நீ எதிர்பார்த்தது போலயே அவனுக்கும் நல்ல வேலை கிடைச்சிடணும் சாமி அப்படின்னு பாங்காய் கைப்படாமல் வச்சுக்க. நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆடி அமாவாசையிலிருந்து அடுத்த 90 நாள் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு பெரிய பாளையம் வச்சு. சரிப்பா, உன்னை சரி பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. என்ன ஆப்பாயிடுச்சு? நான் கேட்டேனா? கொண்டு வர சொன்னேனா? அப்புறம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது? யார் கொடுத்தது? அப்போ நான் கொடுத்ததுக்கு அங்கேயே வச்சுருக்கணும்ல. உன் பிரச்சனை கணவரை திருத்தணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? நம்மளும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். கொடுத்த இடத்துல எல்லாம் நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்துடணும். நிம்மதியாக பேரை கெடுக்காமல் கருப்பை காப்பாற்றி தரணும். அவனோட சேர்ந்தே வாழ்ந்துடணும். நான் அப்படின்றேன், மறைமுகமாக சொல்கிறேன், நியாயமாக சொல்லு. அப்படியே இல்லையா? அப்படிங்கிறதுனால அடிதுடி பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்குது. இதெல்லாம் கருப்பசாமி என்ன வழி பண்ணுறது? அப்படியே இல்லையா? போய் காலில் வந்துட்டோம், அதை மடியில் வை. சரி, இப்போ மிரட்டல் வருது, அதை வச்சு ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறானா இல்லையா? அப்போ நான் பண்ணுறது தப்பா சரியான நீ சொல்லு. போன வாரமே சொன்னேன், நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு. இருந்தாலும் என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட அழுதி இல்லை. அப்புறம் இப்போ பிளாக்மெயில் பண்ணாமல் என்ன பண்ணுவேன்? அதனால் இப்போ பிளாக்மெயில் பண்ணக்கூடாது தானே, பண்ணாமல் நிப்பாட்டிட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? கரெக்ட் பண்ணணும்னா வேணுமா வேணாமா? அப்படின்ற இல்லைன்னா வேணாம். நான் அதெல்லாம் கேட்கல. இல்லைன்னா வேணாம், அப்படித்தானே? அப்போ அவன் என்றைக்குமே உண்மையாக இருக்க மாட்டான். வேண்டானா நீ எடுத்த முடிவில் சரி பண்ணிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் நீ முயற்சி எடுக்கவே இல்லையப்பா. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன், நீ முடிவு எடுக்க மாட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுற? கொண்டுட்டு போய் தலையை உள்ளே விட்டுட்ட, சரியா? அப்போ நீ என்ன பண்ணுற? உனக்கு வர்ற தை மாதம் வரைக்கும் டைம் கொடுக்குற, சரியா? தை மாதம் வரைக்கும் நீ என்ன பண்ணுற? மாதத்துக்கு 2 டைம் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துடணும். என்கிட்ட கனி வாங்கிட்டு போகிற. தை மாதத்துக்குள்ளே நீயே வெளியில் வந்துடுவேன். அவனே வேணாமட்டும் போயிடுவேன். அதே மாதிரி நீயா வெளியிலையும் வந்துடுவேன். இதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும். இரண்டாவது, நீ வடக்க போனேன்னா அவன் தெக்க போயிடுறான் கணவன். அவனையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து உனக்கு 4 காசு வருமானத்துக்கும் கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா? இல்லை நான் செத்தாலும் பொழைச்சாலும் இப்போ நான் பழகனோட தான் இருப்பேன் அப்படின்றியா? எந்த முடிவாக இருந்தாலும் இப்போவே சொல்லிடணும். நான் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேங்க, அவரோடு இருந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆள் அப்படின்ற. சரி, கிட்டவா, இதை பிடிப்பா. இப்போ அவனோட நீ சேர்ந்து கடைசி வரைக்குமே வாழணும் அப்படின்னா நிம்மதி இருக்காது, ஒன்னாச்சா? சந்தோஷமும் இருக்காது, சண்டையோட தான் இருப்ப. சொல்ல முடிச்சு முழுசாக கேட்டுறணும், இல்லாட்டி அது சவுக்கு தான் பேசும். இப்போ நான் சொல்கிறதை முடிச்சிடறேன், நீ சொல்கிறது சொல்லிட்டில்ல. அதனால் நிம்மதியும் இருக்காது, வாழ்க்கையில் நல்ல முறையாக சந்தோஷமாகவும் வாழ முடியாது. அதனால் நீ என்ன பண்ணுற? அடுத்தது உன்னோட சாப்பிட போய் தான் முடியும். அதனால் தை மாதம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். நாளைக்கே நீ வெளியில் வரணும், வர முடியாது, என் வாக்கும் பொய்யாயிடும். தை மாதத்துக்குள்ளே நான் சரியாக தவற நீயே முடிவு பண்ணிக்க. அது வரைக்கும் என்னை பார்த்துட்டு போ. சரியாக தவற நீ முடிவு பண்ணி நீ அதிலேருந்து வெளியில் வரலாமா வேணாமா நீ முடிவு பண்ணிக்க. ஆனால் அவனோடு இருந்த அப்படின்னா உன்னோட உசிரமும் குடும்பமும் போச்சு,
அவ்வளோதான். நான் கூட வரம்போ ஓடு, நீயா முடிவு பண்ணிக்க. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. அப்படியாப்பா, சரி சரிப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு நல்லபடியாக தொழில் ஆர்டரு, நல்லபடியாக தொழிலும் வருமானமும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்றது. இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் போகும். 3 நாளில் ஒரு மாற்றத்தை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். அதனால் நம்ம எது எடுத்தாலுமே அது தடையாகவே போய் நிற்கிது இருக்க இல்லையா? அந்த தடையை ஒரு 3 நாள் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன்ப்பா, சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற? ஆமாப்பா, அப்படியா, சரி சரிப்பா. எனக்கு வந்து பால் கூட எடுக்கணும் மேடமானே, 2 பேர் எடுக்கணும். யார் எடுக்கிறது? 2 பேர் பால் கூட எடுக்கணும். உன் கஷ்டத்தை கருப்பசாமி உனக்கு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுத்து பசங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்துறேன். அதனால் இப்போ குழப்பத்தோடு இருக்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, சரியா? உன் குழப்பத்துக்கு இன்றைக்கே ஒரு தீர்வு பண்ணி தரம்போ, சரியா? வெயிட் பண்ணி பார்த்து போ. சரி, நான் இப்போ அதை தான் சொன்னேன். குழப்பத்தோடு இருக்க, இன்றைக்கே நிரந்தர தீர்வு பண்ணித்தரேன். அதனால் ஒரு சிலதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால உன்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கும் காரணம் இருக்குது, வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன். மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எப்படியோ இந்த மாதத்தில் எனக்கு இடத்த விற்று கொடுத்துருப்பா. இடத்த விற்று கொடுத்துரு. அதனால் புரோக்கர்களும் நிறையா போராடி பார்க்குறேன். அதனால் தடையாக வந்துடுது. அதனால் நம்ம நினச்ச அமௌண்ட்டும் பேச மாட்டேனா, பேசுகிறதோட சரி. அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிற மாதிரியும் எனக்கு நிரந்தரமாக கண்ணுக்கே தெரிய மாட்டேது. அப்படித்தானே? உட்கார மாட்டேன். அதுக்கு உண்டான வேலையை நான் கருப்பசாமி நிரந்தரம் பண்ணி கொடுத்துறேன். இதை 2 நாளைக்கு திங்கள் செவ்வாய் அறுத்து போட்டுட்டு வியாழக்கிழமைக்கு வா, சரியா? அடுத்த 1 வாரத்துக்குள்ளேயே உனக்கு அட்வான்ஸ் வாங்கிடலாம். அதில் எந்த மாற்றம் வராதுப்பா. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் நாமக்கல் பேச்சுப்பா. நாமக்கல் எல்லாரும் போய் மறுபடியும் காலைல விழுப்பா. இதில் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில், ஹோட்டலும் கருப்பசாமி நல்லபடியாக ஓட்டி தரணும். அதனால் கருப்பசாமி பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாருன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கணும், மகளுக்கு வந்து சூதானமாக பார்த்துக்கணும்னு. அதனால் கவனமாக பார்த்ததுனால என்னாச்சு, எந்த சேதாரம் இல்லாமல் இடத்த மாற்றிட்டு ஹாஸ்பிட்டல், அப்படி இல்லையா? கவனம் இல்லாமல் இருந்தது என்ன இருக்கும், உசிருக்கு ஆபத்தாயிருக்கு. அதுதான் சொன்னேன், பௌர்ணமி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக சூதானமாக பார்த்துக்குப்பா அப்படின்னு சொன்னேன். பார்த்ததுனால தப்பிச்சிருச்சு. அதனால் உன்னை எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் இப்போ கண்ணு முடிச்சிட்டாளா? அதனால் பேசுறது ஒன்று ஒரு 3 நாளுக்குள்ளே இன்னையிலேருந்து கணக்கு. 3 நாளில் வழக்கம் போல் பேசுறதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உருவாக்கி இந்த உசுருக்கு எந்த ஆபத்து இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. இந்த கருப்பசாமி உசுருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் ஹோட்டல் தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து வருமானத்துக்கு தடை இல்லாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. அதை கொண்டுட்டு போய் மருத்துவத்தில் யார் கூட இருந்தாலும் பக்கத்தில் பேக்கில் வச்சுக்க. என் ஜாம்பலை மட்டும் வச்சுவிடு. கருப்பசாமி அப்போ நம்மளை வந்து பிள்ளை எப்படியோ காப்பாற்றி கொடுத்துரு, கொண்டே வை. நான் கருப்பசாமி கூட இருந்து அடுத்த 1 வாரத்துக்குள்ளேயே பேசுகிற மாதிரி உருவாக்கிறேன், சரியா? ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு பண்ணிடு. வாழ்க்கையில் என்றைக்குமே அவளோட எதிர்காலம் நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படின்னு தான் போதும்ல. கூட வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. இதில் பந்தல் சம்மந்தப்பட்ட தொழில். யாருப்பா பந்தல் சம்மந்தப்பட்ட தொழில்? சரிப்பா. மாசி மாதம் சிவன்ராத்திரி வர வரைக்குமே குடும்பத்தில் குழப்பமும் கஷ்டமும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நாளையிலிருந்து ஓரளவுக்கு நான் கருப்பசாமி உடல்நிலையும் சரி பண்ணி வேலையும் சரி பண்ணி கொடுத்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு தரேன். ஆனால் சிவன்ராத்திரி வரைக்கும் ஒரு போராட்டம் தான் மகளே. அது வரைக்கும் நீ தவறாமல் எனக்கு நீ எப்பெல்லாம் வரையோ அப்பெல்லாம் எனக்கு மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. உன் கஷ்டத்தை படிப்படியாக உனக்கு தீர்த்து சிவன்ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிற சாமி அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமையும். அது வரைக்கும் உன் போராட்டத்தில் நீ போராடிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் உனக்கு நான் ஜெயிக்க வச்சு அது வரைக்கும் வேலையும் கொடுத்துட்றேன், வருமானத்தையும் கொடுத்துட்றேன், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். 2 நாளைக்கு அவனுக்கு பகுதி சாப்பிட்டு கட்டாயம் தேய்ச்சி குளிக்க வை. அப்படி இல்லைன்னா சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் இதில் எலக்ட்ரிக்கல் வேலை யாரா செய்கிறா? ஸ்கூல் மாற்றியாச்சா? மாற்றியாச்சு. அதனால் கருப்பசாமி
ஆமாப்பா. சரி, கரண்ட் வாங்கினியா வாங்கலையா? வாங்கல. ஏன் வாங்கல அப்படின்ற? சரி, கிட்ட வாப்பா. அதனால உனக்கு கருப்பசாமி கரண்ட் உனக்கு அதுக்கு ஒரு முடிவு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுத்துறேன். நம்ம கேட்டது நம்ம லட்சியத்தில் ஜெயிச்சு கேட்டது வாக்கில் அமையணும். உன் எதிர்பார்ப்பு தானே? கேட்டது கட்டாயம் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். என் திருவிழா அன்னைக்கு உனக்கு உத்தரவு கொடுக்குறேன். நாளும் தேதியும் அந்த தேதிக்குள்ளே உனக்கு கேட்டது போல் குடும்பத்தில் நிம்மதியாக உனக்கு சேர்த்தியும் வாங்கி கொடுத்துறேன். உனக்கு கரண்டை பற்றியும் கவலைப்பட வேணாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கரண்டை கொண்டான வேலையும் அமைச்சு நல்லபடியாக படிக்க வச்சு நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். அப்படி இருந்தால் போதும்ல. உனக்கு வேலையிலலாம் பஞ்சம் வராதுரமானே, உடல்நல தொந்தரவும் வராது. நான் கருப்பசாமி இன்னைக்கே உன் கூட வந்துடுறேன் போ. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துப்போ. ஆமாப்பா, ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி மருமக சீராடி போயிட்டாலாம். மருமக சீராடி போனதாரு? நீ உட்கார். மருமக சீராடி போயிட்டான். அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்ததில் எப்படியாவது சண்டையை தீர்த்து கொடுத்து சேர்த்தி வாழ வச்சு கொடுத்துடணும். அப்படி இல்லையா? நான் கருப்பசாமி உனக்கு சேர்த்திக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். போய் காலையில் விட்டோம். அதே போல் கருப்பசாமி நமக்கு சேர்த்தியும் வாழ வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு எல்லாரும் போல் கஷ்டத்தை நீக்கி தரணும். அதனால் வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. கிட்டவா. அதுக்கெல்லாம் நான் சரி பண்ணி தந்துடுறேன்ப்பா. இதை பாங்க வச்சுக்க. இதில் இருக்கிற குடும்பத்தில் அத்தனை பேர் உள்ளுக்கு சாப்பிட்றணும். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்ப்பா. கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் சூலூர் வச்சுப்பா. சூலூர். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. அதனால் கருப்பசாமி உனக்கு வாகனமும் நல்லா ஓட்டி கொடுத்துட்றேன். அதனால் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல் எல்லாம் இருக்குது. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் கூட கோமயத்தை கலக்கிடணும். வீடு வாசல் எல்லாம் தொளிச்சு விட்டுறணும். தொளிச்சு விட்டுட்டு இன்னொரு கனி தர்றேன். அதை கொண்டு கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்ப நான் கூட இருந்து என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து நல்லபடியாக தொழில் ஓட்டி நிம்மதியாக நம்ம நினச்சது போல் லட்சியத்தில் வாங்கி செட்டில் ஆகணும். என்ன செட்டில் ஆகணும்? நீ சொல்லுப்பா. என்ன செட்டில் ஆகணும்? அப்புறம் வேற என்ன பண்ணி தரணும்? அம்மா வீட்டில் அதுதான் சொன்னேன். போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டேன். உன் லட்சியத்தில் நான் ஜெயிக்க வச்சிருவேன். அதனால் நான் செட்டில் ஆகவும் வச்சிருவேன். நீ என்ன பண்ணுறனோ, என் குதிரை இப்போ வாசப்படி வரைக்கும் தான் போகுது. அதனால் ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லாம் தொளிச்சு விட்டுறேன். வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நில வாசப்படியில் கட்டிடுறேன். இன்றைக்கே உன்னோட இருப்பிடம் வந்துடுவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்குறேன். நீ கேட்டதோட கருப்பசாமி நாளும் நேரமும் சொல்கிறேன். தானாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் செட்டில் பண்ணி வச்சுறேன். அப்படி இருந்தால் போதும்ல. உடைய வரம்பு மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். ஆமாப்பா. சரி, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. எல்லாம் மறுபடியும் காலில் விடுப்பா. சரிப்பா. அதனால பையனை நல்லபடியாக சொன்னபடி கேட்கவை. பையனை நல்லபடியாக சொன்னபடி கேட்க வைக்கணும். அப்படித்தானே? வேலைக்கும் போக மாட்டேன். அப்படி மீறி போனாலும் சரியில்லை. அதனால சேர்க்க சரியில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லு. அப்படித்தானே? போய் காலைல வந்துடுவான். அதனால் அவனோட சேர்க்கை சரியில்லை. அதனால் நான் கருப்பசாமி அவனோட சேர்க்கையும் நான் சரி பண்ணி கொடுத்து அதனால் கருப்பசாமி சொன்னபடி கேட்க வச்சு தொழிலும் நல்லபடியாக அவனுக்கு போகிற மாதிரி உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு வாழ வச்சா போதுமா? இந்தா அவனுக்கு வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதனால் அந்த வாழ்க்கையும் சரி வராது. அதனால் திருட்டுப்பட்டன்னு சொன்னான். உன் மக தாலி கொடியை திருடிட்டு போயிட்டான். நெக்லஸையும் திருடிட்டு போயிட்டான்னு. நான் கருப்பசாமி என்ன சொன்னேன்? கேஸே கொடுத்தாலும் நீ அங்கே போனேன்னா உனக்கு சாதகமாக முடிச்சு தரேன்னு. உனக்கு இந்த பிள்ளை மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவனை மிரட்டி அனுப்பிட்டாங்கல்ல. போய் காலைல வந்துடுவான். அந்த கேஸ் பிரச்சனை இல்லாமல் உனக்கு முடிச்சது கொடுத்ததை போல் கையெழுத்தும் சீக்கிரம் வாங்கி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். எந்த இடைஞ்சு இல்லாமல் பயனையும் திருத்தி கொடுத்துறேன். குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? அது எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். ஒன்றை சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒன்றை பாங்கா வச்சுக்க. அடுத்த வாரம் என்ன பாரு. உனக்கு அடுத்த 3 மாதத்தில் படிப்படியே சரி பண்ணி கொடுத்துறேன். சாம்பாரில் புழிஞ்சு விடு. நான் தனியாக கொடுத்தினாத்தே அவன்
சேர்க்கை சரியில்லாதனால எப்படி இருந்தாலும் போய் சரி பண்ணிடுவா அப்படின்னு விட்டுருவேன். சாம்பாரில் தெரியாமல் புழிஞ்சு விடு. எல்லாரும் சாப்பிடும்போது அவனுக்கு அதில் ஊற்று. நான் கருப்பசாமி நாளையிலேருந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன். நான் சரி பண்ணி கொடுத்துறேன் பாப்பா. அடுத்த வாரத்தில் நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் வேலூர் மாவட்டம் வச்சுப்பா. வேலூர் மாவட்டம். அவனோடவே சேர்ந்து கொடுத்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்து அவனோடவே சேர்ந்து வாழலாமா? ஏமாத்தினது யாரு? பணம் ஏமாந்தாச்சு. யாருப்பா பணம் கொடுத்தது? குறி ஒன்று. உனக்கு நீ அவனோடவே சேரணுமா வேண்டாமான்னு கேட்டியா? போய் காலைல விட்டு வா. அதனால பணமும் எனக்கு சிக்க விட்டுட்டோம். அதனால பணம் வாங்க வரைக்கும் அவன் கூட பேசித்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை மட்டும்தான்டா உருவாகும். அதனால அவனோட சேர்ந்து வாழ்றதுக்கெல்லாம் வாய்ப்பு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதனால நீ என்ன பண்ற? பணத்தை வாங்க வரைக்கும் கருப்பசாமி பணமா பேசு. அவன் பேச்சே இல்லையே, அவன் எங்க இருக்கிறான்னு கூட தெரியாது. அப்படித்தானே? அதனால நான் கருப்பசாமி அடுத்த 11 நாள்ல இருக்கிற இடத்த காட்டுறேன். அதே மாதிரி அவன் கூப்பிட்டு பேசுவேன். மறுபடியும் பணம் கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட செலவுக்கு தான் இருந்தால் கொடு, நான் சிக்கலில் மாட்டிட்டேன், தெரியாமல் போயிட்டேன், இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன், என்னோட உசிரே நீதான் அப்படிம்பேன். அப்படி இருக்கும்போது நீ ஒன்றும் பேசக்கூடாது. சரி வா அப்படின்றது. நான் கொடுக்குற கனியை மட்டும் கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு உள்ளே கொடுத்துடணும். உப்பு இல்லை, அவன் வந்ததுக்கப்புறம் வரணும். அதே போல் நீ கேட்டது போலயே அவனை மனசை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பணத்தை வசூல் பண்ணதுக்கப்புறம் அவனோட கழட்டி விட்டுறணும். இதுதான் வழி. அவனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் நீ மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஏமாந்த உழைப்பு பொழைச்சிட்டு அவனை குத்தம் சொல்கிறதில்ல. அவன் இதோட 4 ஆச்சு. சரியா? உன்னையோட 4 ஆச்சு. உனக்கு தெரிஞ்சது 1 2 கண்ணு காதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் சொன்னேன், இதோட 4 ஆச்சு. அவன் வேலையே அதுதான். அதனால் அவனை திருத்துறது அப்படிங்கிறது அது நமக்கு அது சாத்தியப்படாதரமான. என்ன தேடி நீ வந்திருக்க, உன் பணத்தை சிக்க வச்சிருக்க, ஏமாந்த உழைப்பு பொழைச்சிட்ட. அதனால கருப்பசாமி உனக்கு தாய் தகப்பனா இருக்கணும், யாருமே உனக்கு ஒத்தாசிக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நான் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சரியா? அவனை வர வச்சேன், அவன் கையிலேருந்து பணமும் கொடுக்க வைப்பேன். நியாயமாக வாங்கிட்டீன்னா பிரச்சனை இல்லை. சரி நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு மறுபடியும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏமாந்த உழைப்பு பொழைச்சா நான் பொறுப்பு கிடையாது. முதவே சொல்லிட்டேன். சரியா? அவனுக்கு தண்டனை கொடுக்க நம்ம யாருப்பா? அவன் நீ ஒரிஜினலா நான் கட்டின புருஷன், அவனுக்கு நீ தண்டனை கொடு. அவன் இன்னொருத்தி கூட சுத்துறா அப்படின்னா நான் கருப்பசாமி இங்கேருந்து போறக்குள்ளே தண்டனை கொடுத்துருவேன். சரியா? தப்பு நீ உன் பக்கமும் இருக்கு. சரியா? நீ நியாயமா அப்படின்னு நான் போய் பார்த்ததுல அது இல்லைப்பான்னு வந்திருக்கு. அவனும் நியாயமா, அதுவும் இல்லை. அப்போ அடுத்தவனுக்கு நம்ம எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? நீ ஏமாந்த உழைப்பு. இப்போ பணம் வாங்கி தர முடியாதுன்னா நீ என்ன பண்ணுவ? அழுதுட்டு என்ன பண்ணுறது கருப்பசாமி அப்படின்ட்டு போவேன். அதனால நீ உனக்கு யாரும் ஒத்தாசிக்கு ஆளும் இல்லை. நீயே சம்பாதிக்கணும், நீயே செலவு பண்ணணும். அதனால் உனக்கு பணத்தை வசூல் பண்ணி தர வரைக்கும் அவன் கூட பேச்சுவார்த்தை வர்ற மாதிரியும் உன் குடும்பத்துக்கு வர்ற மாதிரியும் நான் கருப்பி அமைச்சு தரேன். தண்டனை கொடுக்குறதாமா வேண்டாமாங்கிறது பணத்தை வாங்கினதுக்கப்புறம் முடிவு பண்ணிடலாம். உப்பை கொடுத்தா காசு வராது, அவனை மொண்டி கட்டி போட்டுடலாம். அவன் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாது. அதனால் அவனுக்கு வேண்டி நீ குடும்பத்தை பகைச்சு, அதே மாதிரி பெத்ததையும் பகைச்சு, எல்லாம் நீ நடுத்தெருவில் உட்காந்துருக்க. அதனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது கருப்பசாமியோட பொறுப்பு. சரியா? அப்படி இருக்கும்போது தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். பணத்தை வாங்குவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். உன் தொழில் மேலும் மேலும் வளர்ச்சியாக கொடுக்குறேன்டாமானே. சரியா? ஆளும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஆடி அமாவாசைக்கு எனக்கு ஒரு ஃபுல்லும் எனக்கு ஒரு மாலையும் வாங்கிட்டு வந்துடணும். உனக்கு மேலும் மேலும் அமைச்சு கொடுத்துறேன். யாருக்கு? உனக்கு வேலையை பற்றிலாம் கவலைப்படாத. வருமானம் வேலை எல்லாமே எச்சு பண்ணிடுவேன். எண்ணி 11 நாள் உனக்கு எங்கே இருந்தாலும் இந்த இடத்துல இருக்குன்னு அவனாக கூப்பிடுவேன். சரியா? அவனாக கூப்பிட்டு நான் செஞ்சது தப்பு எல்லாமே உனக்கு நீ தான் அப்படின்ட்டு வருவேன். அப்படி சொன்னோம்னாலும் காசு வாங்கலான்னு. சரின்னு நீ ஒன்றுமே பேசக்கூடாது. சரின்னு ஏற்றுக்கிட்டு நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நீ கூப்பிட்டு விடாமானே. இங்கே வா, நான் கொடுக்குற கனி உள்ளே கொடுத்துரு. உனக்கு பணம் கொடுக்க வரைக்கும் உனக்கு உன் கூட வச்சுருக்கேன். பணத்தை வசூல் பண்ணிடு. பணம் வச்சுருக்கேன், வசூல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ தாட்டி விட்டு உனக்கு அவனுக்கும் ஆகாது அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கும் போவேன், இந்த வீட்டுக்கும் வருவேன். காலத்துக்கு நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும். அப்புறம் அதனால் நீ ஒரே முடிவு எடுத்துரு. சரியா? கூட வரப்போ